Peppers Entertainment Television. Turn on the heat. நல்லநேரம்.net வழங்கும் எதிர்காலம் நல்லதே நடக்கும். வணக்கம், இது பெப்பர்ஸ் டிவி நல்லநேரம்.net வழங்கும் எதிர்காலம் நல்லதே நடக்கும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நமது நிகழ்ச்சி வழியாக இன்னைக்கு கேள்வி ஞானம் மூலமாக ஒரு பெரிய ஒரு செல்வத்தினை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வேற யாருமே இல்லைங்க, இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் பெயரியல் துறையில 25 வருடம் அனுபவம் மிக்கவரும், எத்தனையோ தொலைக்காட்சியில எத்தனையோ பத்திரிகையில தன்னை பற்றிய நிறைய விஷயங்களை எங்களுக்காக பல சேவைகள் மூலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் பேரியல் நிபுணர் வந்திருக்காங்க சி.வி. ராஜராஜன் அவர்கள். எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேரியல் தொடர்பா பேச போறாங்க. நம்ம என்ன பேசுறாங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? பெயரியல் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடியது பெயர் தான் நிறைய நிகழ்ச்சி மூலமாக நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நமது நிகழ்ச்சியில பெப்பர்ஸ் டிவில இன்னைக்கு சொல்ல வந்திருக்கீங்க. வரவேற்கின்றோம். முதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி பெப்பர்ஸ் டிவிக்கு. நமது நேயர்களுக்கு பெயர் ஏன் முக்கியம், ஒரு மனிதனுக்குங்கிற விளக்கத்தை கொடுத்தா நல்லா இருக்கும். இப்ப ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பார்த்துட்டீங்கன்னா பெயர் தான் அவசியம். பெயர் சொல்லிதான் நம்ம அனுப்போம். இப்ப கூப்பிடுறது இந்த கும்பராசிக்காரங்களே, எனக்கு இந்த லக்கணத்துக்காரங்களே கூப்பிடுறது இல்லை. நம்ம ஒருத்தரோட பிறந்த தேதியை குறித்து 25ஆம் தேதி பிறந்தவரே, 4ஆம் தேதி பிறந்தவரே வாங்கன்னு நம்ம கூப்பிடுறது இல்லை. ஸோ பேரை சொல்லி தான் நம்ம கூப்பிடுறோம். பேருங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு சத்தம் தான். ஆனால் அந்த பேருங்கிறது ஒரு சத்தத்தை கேட்டால் நம்ம சிரிக்கிறோம், ஒரு சத்தத்தை கேட்டால் அழுகிறோம், ஒரு சத்தத்தை கேட்டால் கோவப்படுறோம், ஒரு சத்தத்தை கேட்டால் உணர்ச்சி வசப்படுறோம் இல்லையா? அப்போ பேருங்கிறது ஒரு சத்தம் தானே. அப்ப அந்த பேரை சொல்லி அழைக்கிற பொழுது அந்த பேர்ல இருக்கிற சப்த ஒலி ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ள போய் வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்தி அவன் உள்ளொலி பெருகி அதன் மூலமாக ஒருத்தர் ஆத்திரக்காரனாகவோ, ஒருத்தர் கோவப்படுறவனாகவோ, ஒருத்தர் இந்த நாட்டில் செய்ய தகாத தீய செயல்களை செய்கிறவனாகவோ, சில பேர்கள்ல நல்லவனாகவோ வல்லவனாகவோ மாற்றுகிற மகத்தான விஷயம் இந்த பேருங்கிற சப்த ஒலிக்குள்ள இருக்கு. அப்ப பேருங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தானே. அது என்ன, அதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஐயா அம்மா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பெயரில் தான் எல்லாம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வளர்ச்சி, வீழ்ச்சி, வெற்றி, தோல்விகளுக்கெல்லாம் எதெல்லாம் காரணமாக இருக்கிறது என்று கேட்டால் பெயர் தான் காரணமாக இருக்கிறது. ஓகே, பெயரை பத்தி இத்தனை அற்புதமான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இன்னும் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு முதல் நேயர் வந்துட்டாங்க. யாருன்னு பாத்திரலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க, எதிர்காலம் நிகழ்ச்சி. ஓகே, தொடர்புடைய நிறைய பேர் நீங்க வாய்ப்புக்காக வருவீங்க. டிவி வால்யூம் குறைச்சிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்க தயாரா வச்சுக்கோங்க. உங்களுடைய பெயரே சொன்னாலே உங்களுடைய முழு வரலாறும் சொல்லிடுவாங்க. அடுத்த நேர் பார்க்கலாம். சார் வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. சௌந்தர்யாங்க. சௌந்தர்யா அம்மா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. உங்களுக்காக தான் கேக்குறீங்களா? என் பொண்ணுக்காங்க. சரி, பொண்ணோட பெயர் சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் மட்டும் சொல்லுங்க. சௌந்தர்யாங்க. சௌந்தர்யா, டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 29/3/1995ங்க. 95. என்ன கேள்வி கேட்கணுமோ சட்ட கேளுங்க, பேசுங்க. ஆமாங்க, சார் கிட்ட பேசுங்க. கேளுங்க, என்ன கேட்க போறீங்க சௌந்தர்யாவுக்கு? சௌந்தர்யாங்க கல்யாணம் செய்யலாமான்னு கேக்குறேங்க. ஓகே, கல்யாணம் பார்த்துட்டீங்கன்னா 2009 2019 திருமணம் நடக்கணும். அதாவது இந்த பிள்ளைக்கு 24 வயசுல தான் கல்யாணம் நடக்கும். ஸோ அந்த சமயத்துல கல்யாணம் பண்ணுங்க, நல்லது. சரி சரிங்க. ஓகேமா, சொல்லுங்க. இன்னொரு ஒண்ணு கேட்கலீங்களா? கேளுங்க. அருள்மொழிங்க. ஓகே. 14/2/1997ங்க. சரி, என்ன செஞ்சிட்டு இருக்கு? படிச்சுக்கிறாப்லீங்க, செகண்ட் இயர். கூப்பிடுறது எப்படி கூப்பிடுவீங்க? கூப்பிடுறது எப்படி கூப்பிடுவீங்க? அருள்மொழின்னு தான் கூப்பிடுவோம். ஓகே, அருள்மொழினே கூப்பிடுங்க. அருள்னு கூப்பிட்டீங்கன்னா உடம்பு சிக்கா போயிடும், நோய் எதிர்க்கிற ஆற்றல் உடம்புல இல்லாம போயிடும். அருள்மொழினே கூப்பிடுங்க. தொழிலெல்லாம் எப்படி இருக்குங்க? யாருக்கு? அருள்மொழிக்கு. அருள்மொழி ஒரு சின்ன நடத்திட்டு இருக்கிறேங்க. என்னங்க? அருள்மொழி பேர்ல தொழில் டெக்டைல்ஸ் நடத்திட்டு இருக்கிறேங்க, தறி வச்சிருக்கிறேங்க. இல்லம்மா, அருள்மொழி பேர்ல நடத்துறீங்க, ஆனா நடத்துறது நீங்க இல்ல. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா தான் பெத்த பிள்ளைங்க பேர்ல பேரை வச்சிடுறது, பேர் சரியில்லை, என்னன்னா இப்ப பொண்ணு பேரே சரியில்லைன்னு சொல்றது. அதுக்காக கடவுளுடைய பேரை வைப்பாங்க. அப்ப கடவுளுடைய பேரை வச்சு அந்த நிறுவனம் சரியில்லைன்னா கடவுளே சரியில்லைன்னு அர்த்தம் இல்ல. ஓனர் சரியா இருக்கணும். உங்களுடைய பேர் சரியா இருக்கா, உங்களுடைய பிறந்த தேதி சரியா இருக்கா, உங்களுடைய கல்யாணம் பண்ண தேதி சரியா இருக்கா, நீங்க இருக்கிற வீடு சரியா இருக்கான்னு பார்க்கணுமே ஒழிய இந்த அருள்மொழியோ சௌந்தர்யாவோ 2 பேரும் நல்ல பிள்ளைங்க, அதிர்ஷ்டமான புள்ள, அதுவும் அருள்மொழி. ஸோ அந்த பிள்ளைகளுடைய அதிர்ஷ்டம் அவங்களுக்கு வேலை செய்யுமே ஒழிய அது உங்களுக்கு வேலை செய்யாது.
ஸோ என்னுடைய ஃபோன் நம்பர் இதில் இந்த தொலைக்காட்சியில் வந்துச்சுன்னா குறித்து வச்சுக்கிட்டு என்னை தனியாக கூப்பிடுங்க. உங்களுடைய பேர் சரியா இருக்கா இல்லையான்னு நான் பார்த்து சொல்கிறேன். ஓகே, நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு மேலும் பல தகவல் தெரியறதுக்கு கீழே இருக்கிற ஸ்க்ராலிங் இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. முதல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க சார், அவங்களுடைய ஸ்டார் அவங்களுக்கு தான் வேலை செய்யும். அப்ப நிறைய பேர் கூட்டிட்டு போவாங்க, அவங்களுடைய ஸ்டார் எனக்கு வேலை செய்யும்னு ஒரு நல்ல காரியங்களுக்கு. இது தவறா? இல்ல, இது கரெக்ட் தான். இப்ப என்ன, நமக்கு நேரம் சரியில்லாத காலம். இப்ப நமக்கு வந்து அஷ்டமத்து சனியா இருக்கிற பொழுது நல்ல, இப்ப கன்னிராசி இன்னைக்கு வந்து அஷ்டமத்து சனி வந்து பாத்துட்டீங்கன்னா வந்து மேசராசிக்காரங்களுக்கு இருக்காங்கன்னா கன்னிராசங்களுக்காரங்களை கூட்டிட்டு போறது மூலமா கொஞ்சம் சேஃபான பிளேஸ், கொஞ்சம் சேஃப் ஆயிடுவாங்க. ஒண்ணுதான். ஆனா சில பேர் என்ன நினைக்கிறாங்க, குழந்தைகளுடைய பேரால குழந்தைகளால நமக்கு வாழ்வு சரியாயிரும் அப்படி நினைக்கிறது ஒரு பெரிய விஷயம். குழந்தைக்கு நல்ல பேர் இயற்கையிலே அமைஞ்சிட்டா குழந்தை நல்லா இருக்கும், குழந்தை ஜெயிச்சிடும், குழந்தை வெற்றி பெறும், குழந்தை படிக்கும், படிச்சோன்னு வேலை கிடைச்சிடும், செட்டில் ஆயிரும். ஆனா அப்பா அம்மா காலம் பூராக அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. நிறைய வீட்டுல பார்த்திருப்போம். சோ அப்ப பேர், அப்பா அம்மாவுடைய பெயர்கள் சரியாக இருக்குதான்னு ஓகே, இன்னொன்னு பார்க்கலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், பேர் சொல்லுங்க. ரமேஷ் பாபுங்க. ரமேஷ் பாபு. ஆமாங்க. ஓகே, உங்களுக்கு அதான் கேக்குறீங்களா? டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைச்சிட்டு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 21/63ங்க. 21/1/63. ஆமாங்க. ஓகே சார், கிட்ட பேசுங்க. உங்க கல்யாண தேதி சொல்லுங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், உங்க கல்யாண தேதி சொல்லுங்க ரமேஷ் பாபு. சார் 9/2/96 சார். ஓகே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? வீட்டு மனைவி பிரிஞ்சிருக்குதுங்க சார். அது ஓகே, உங்க வீட்டுக்காரம்மா பேர் என்ன? செந்தாமரை. செந்தாமரை வந்து நேர்மையா இருப்பாங்க, நியாயமாக இருப்பாங்க, எல்லாமே சரியா நடக்கணும்னு நினைப்பாங்க, சட்டம் பேசுவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல ரமேஷ், நீங்க தான் பிரச்சனை. இந்த ரமேஷ்னு பேர் வச்சிருக்கிற 185% பேர் இந்த நாட்டுல பாத்துட்டீங்கன்னா அதை செய்யறேன், இதை செய்யறேன், அங்க பண்றேன், இங்க பண்றேன், அங்க போறேன், இங்க போறேன்னு நாய்க்கு வேலை இல்ல, உட்கார்றதுக்கு நேரம் இல்லைங்கிற மாதிரி உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. சொல்றது எதுவுமே சரியா செய்ய மாட்டீங்க. பொண்டாட்டி அதுவும் செந்தாமரை கிட்ட 4 மணிக்கு வர்றேன், 8 மணிக்கு ரெடியா இரு, நான் உன்னை சினிமாவுக்கு கூட்டு போறேன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு தான் வருவீங்க. இந்த மாதிரி சொல்லும் செயலும் ஒன்னாக இந்த ரமேஷ்கிட்டயும் ரமேஷ் பாபு கிட்ட இல்லாத காரணத்தினால செந்தாமரைங்கிற நேர்மையான பொண்ணு உங்கள்கிட்ட கோச்சிட்டு போயிருக்கு. இப்ப இந்த செந்தாமரையை உங்கள்கிட்ட கொண்டு வரணுமாக இருந்தால், இருக்கிறவன் சரியா இருந்தா சிறைக்கிறவன் சரியா சிறப்பான நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? ரமேஷ் பாபு நீங்க பேரை மாத்துங்க, அவங்க பொண்டாட்டி உங்க காலடியில கிடைச்சிடும். என்ன மீட் பண்ணுங்க. அநேகமா நான் வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நான் வந்து ஈரோடு அல்லது திருப்பூர் கோயம்புத்தூர்ல இருக்கேன். என்ன மீட் பண்ணுங்க. நம்பரை குறிச்சு வச்சுட்டு கூப்பிடுங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. சார் பார்க்கணும்னு சொன்னா குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கா, குறிப்பிட்ட டேட் இருக்கா சார்? இல்ல 2 நாள் நான் வந்து சென்னையில பெரும்பாலும் எனக்கு ஆபீஸ் இருக்கு. 12 ஆற்காடு ரோடு விருகம்பாக்கம் சென்னை. ஸோ ஒவ்வொரு ஊரும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை டூர் போறேன். ஸோ இவங்க இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க எல்லாம் அந்த நம்பரை என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் அவங்ககிட்ட கேட்டுட்டு எந்த ஊருக்கு வர்றேன்னு கேட்டுட்டு என்னுடைய அலுவலகத்துல பார்க்கலாம். ஓகே, இன்னொன்னு இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. அர்த்தனாரிங்க பேருங்க. சொல்லுங்க அர்த்தனாரி, எங்க இருந்து பேசுறீங்க? சேலத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க அர்த்தனாரி. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 20/10/1973. சொல்லுங்க கல்யாண தேதி. சார் கல்யாண தேதி சொல்லுங்க அர்த்தனாரி. கல்யாண தேதிங்களா? ஜூன் 16 1999. சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனை உடல்நிலை வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுது, என்ன தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து நர்வஸ் வீக்னஸ் இருக்கு, நரம்பு தளர்ச்சி இருக்கு, உடம்பு வந்து பலவீனமாக இருக்கு, தூங்குனா உடம்பு உங்களுக்கு நல்லா இருக்கு, தூங்கி எந்திரிச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க இல்லையா? சோ இந்த நர்வஸ் வீக்னஸ், நரம்பு தளர்ச்சி, உடம்பு எல்லாமே இந்த பேர்ல இருந்து வருது. உங்களை எல்லாம் அர்த்தநாரின்னு கூப்பிடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே கூப்பிடுறாங்க. இந்த பெயரால தான் உங்களுக்கு நோய் வருது. இப்ப நான் வந்து நோய் தீர்க்கிறதுல எக்ஸ்பர்ட். நாளைக்கே என்னைய கோடீஸ்வரனா ஆக்குங்கன்னு சொன்னா என்னால முடியாது. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற ஒரு விஷயம், 25 வருஷமா என்னை கோடீஸ்வரனா ஆக்கிடுங்கன்னு. தயவு செய்து கோடீஸ்வரனா நாளைக்கு என்னை ஆக்கிட முடியாது. ஆனா நாளைக்கே உங்களுடைய உடம்புல இருக்க நோயை தீர்க்க முடியுமானா தீர்க்க முடியும். இது பல வரலாறுகள் இருக்கு. அதுக்காக நான் டாக்டர் இல்லை, நான் வந்து மருத்துவர் இல்லை, நான் வந்து எம்பிபிஎஸ் முடிக்கல. வெறுமனமே பேர் மாற்றம் செய்தால் பல நோய்கள் போன வரலாறுகள் சாட்சியாளர்களையும் இந்த நாட்டில் நிறைய பேரை வச்சிருக்கேன். அர்த்தனாரி நீங்க கவலைப்படாதீங்க, உங்க உடம்புல இருக்க நோயை ஒரு நாள்ல தீர்த்துப்பட முடியும். பேருங்கிற ஒரு சப்த ஒளிதான் உங்க உடம்புல பாதிப்பையும் மனவியல் ரீதியான பாதிப்புக்கு ஆளாக்குறதுக்கு காரணமா இருக்கு. ஓகே, நன்றி உங்களின் அழைப்பு. நியூமராலஜி அதாவது நேமாலஜி
நியூமராலஜி இத பத்தி நிறைய விஷயங்கள் தர்க்கம் ரீதியாக நிறைய வாதிட்டு அதுல ஜெயிச்சு உண்மையாகவே பெயரியல்னா என்ன, பெயரியலுக்கு ஒரு அர்த்தம் கொண்டவர், அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் என்ற பெருமை சி.வி. ராஜராஜன் சாருக்கு தான் இருக்கு. தொடர்ந்து நம்ம பெயரை பத்தி பேசலாம் சார். ஒரு பெயர்ல என்னென்ன பெயர்கள், என்னென்ன எழுத்துக்கள் இருக்க வேண்டும், என்னென்ன எழுத்துக்கள் அகற்றப்பட வேண்டும்? இல்ல அப்படி இல்லை, எல்லா எழுத்துக்களும் நல்ல சவுண்டு தான். இப்ப சாதாரணமாக நம்ம உச்சரிக்கிற என்ன எழுதுறோமோ அதை சொல்லணும், எதை சொல்றோமோ அதை எழுதணும். பேர் இப்ப நம்ம அம்மாவை அம்மான்னு தான் சொல்ல முடியும். அம்மாவுக்கு முன்னாடி ஒரு எய்ச் போட்டுட்டா அது ஹம்மாவாயிடும். அது ஹம்மாங்கிற வார்த்தையெல்லாம் சும்மாங்கல. அப்ப எந்த எழுத்துக்களை பேர், ஒரு நல்ல பேர்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? எல்லாருமே ராஜராஜனை பார்த்துட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல பேர் உடையவர்கள்லாம் நல்லவர்களாக இருப்பாங்க, ஒழுக்கமுள்ளவர்களாக இருப்பாங்க, நல்ல படிக்கிற குழந்தைகளாக இருக்கும், நல்ல ஒழுக்கம் நெறி கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த உலகத்துல பேர், நல்ல பேர் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனை 16 செல்வத்தோடு இந்த உலகத்துல எந்த பிரச்சனை இல்லாம வாழ வைக்கும். இப்ப மகாத்மா காந்தி 3 பொம்மையை வச்சிருப்பார். 3 பொம்மையை வச்சுட்டு என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா, தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதே பாரு. ஆனா ராஜராஜன் ஆகிய நான் என்ன சொல்றேன், இல்ல, தீயது நடக்கிற பொழுது மனுஷங்க அதை பார்க்காம இருக்க முடியாதுங்கிறேன். தீயது பேசுற பொழுது மனுஷன் ஒருத்தனுக்கும் அது கேட்காம, என்னதான் காதுகளை மூடினாலும் நம்மளால கேட்காம இருக்க முடியாது. அப்ப எப்பொழுது நம்ம தீயதை பார்க்கிறோமோ, தீயதை பேசுறோமோ, அப்ப நம்ம பேசாம இருக்க முடியாது, கேட்கிறது. ஆனா ராஜராஜன் ஆகிய நான் என்ன சொல்றேன், நல்ல பேர் ஒரு குழந்தைக்கு வச்சுட்டா அல்லது ஒரு மனிதர்களுக்கு வச்சுட்டா, அந்த பேருக்குரியவனாக அவன் மாற 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 தீயதே அவன் கண்ணுக்கு தெரியாது, தீய வார்த்தைகளே அவன் செவிகளுக்கும் புலன்களுக்கும் எட்டாது. எப்பொழுது தீய வார்த்தைகள் எட்டலையோ, தீய வார்த்தைகளை அவன் பார்க்கலையோ, தீய வார்த்தைகளை பேச மாட்டான். ஓகே, ஒரு நேர் பார்க்கலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. இது ரூபினி பேரு. ரூபினி யாரு, உங்களோட பேரா? இல்ல என் மகளுக்கு பாக்குறேன். ஓகே, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 6/5/93ங்க. சொல்லுங்க, என்ன கேட்கணும்? 6/5/93. ஓகே, என்ன கேட்கணும் அதுகிட்ட? என்ன ஏஜ் நடக்குதுங்களா? இல்லம்மா, என்ன பண்றீங்க, என்ன கேட்க போறீங்க ரூபினிய பத்தி? ஓ, மேரேஜ் பத்தி கேட்கணும். படிச்சு முடிச்சிட்டா. ஓகே, பாக்குறோம். ஓகே, இப்ப வந்துருச்சா? சொந்தத்துல முடியுமா, ஹாஸ்டல்ல முடியுமா? ஓகே, இது 2015. கண்டிப்பா இப்ப 2015 இந்த வருஷத்துல, இந்த வருஷத்துக்குள்ள அடுத்த மாசம் 5வது மாசத்துக்குள்ள திருமணம் நடந்துரும். நீங்க விரும்புற, நீங்க ஆசைப்படுகிற, நீங்க நேசிக்கிற அந்த பொண்ணு விரும்புகிற அற்புதமான கணவன் கண்டிப்பா கிடைச்சிடும். ஓகே, நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. வேற எதுவும் கேட்கணுமா? ஓகே, தொடர்பு இல்ல. இதை தவிர இப்ப எல்லாருக்குமே ரிசல்ட் வந்தாச்சு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா, ஏண்டா நல்லா படிச்சும் அவங்களுக்கு சரியான ரிசல்ட் வந்தது இல்லை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பத்தி நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறேன். நிறைய படிக்காத ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ட்ரைனிங் கோர்சஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கு நாம சொல்லுகிற செயல் என்னன்னா, அல்லது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நான் சொல்லுகிற ஒரு பெரிய விஷயம் என்ன, இன்னைக்கு 1000 லட்சக்கணக்கான பணங்களை திரட்டி ஓடி அடமானம் வச்சு கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய பிள்ளைகளை காலேஜில் சேர்க்கிறதுக்கு படுகிற ஒவ்வொரு தாய்மார்கள்ட்டையும் நான் இந்த சமூக நலன் கருதி சொல்லுகிற விஷயம், தயவு செய்து ஒரு பைசா செலவு பண்ணாமலே இந்த குழந்தைகளை நீங்கள் காலேஜில் சேர்க்கிறதுக்கு முடியுங்கிறேன். எப்படின்னு கேட்டா, நல்ல பேரை மட்டும் குழந்தைக்கு வச்சிருங்க, அது நல்லா படிக்குங்க, ஒழுக்கமா இருக்குங்க, நல்ல மார்க் வாங்கிருங்க. நல்ல மார்க் வாங்கினதோடு மட்டும் இல்லைங்க, நல்ல சீட்டு கிடைச்சிருங்க. நல்ல சீட்டு கிடைச்சதோடு மட்டும் இல்லைங்க, அந்த காலேஜை முடிச்ச உடனே வேலை கிடைச்சிருங்க. வேலை கிடைக்கிறதோடு மட்டும் இல்லைங்க, திருமணமும் தானா நடந்துடும். அப்ப ஒரு அப்பா அம்மா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, தாம் பெற்ற பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல சொத்து சேர்த்து வைக்காதீங்க, நல்ல பேருங்கிறது வச்சிருங்க. அந்த குழந்தை ஜெயிச்சிடும், அந்த குழந்தை வாழ்ந்துடும், அந்த குழந்தை தான் வாழுகிறதோடு மட்டும் இல்லாம இந்த சமூகத்திற்கு நல்ல கருத்துக்களை கொண்டு சேர்த்துரும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. செந்தில்குமார். சந்திரகுமார், உங்களுக்கு அதான் கேக்குறீங்களா? டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. செந்தில்குமார். சந்திரகுமார், செந்தில்குமார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஹலோ, செந்தில்குமார். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. செந்தில்குமார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 19/2/1984. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாண தேதி சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைங்க சார். சொல்றேன். ஆயிடுச்சு சார், கல்யாணம் ஆயிடுச்சு. டிவி வால்யூம் குறைச்சிட்டு உங்களுடைய கல்யாண தேதி சொல்லுங்க.
23 ம் 23 1997 மாசம் ஏப்ரல். ஏப்ரல். சரி, என்ன கேள்வி? ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கீங்களா செந்தில்குமார்? ஆமா சார். ஓகே, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் போயிருச்சா? ஆமா போயிருச்சு சார். தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, இந்த பெப்பர்ஸ் தொலைக்காட்சியை பார்க்கிற எல்லாரும் தயவு செய்து ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு நம்ம இந்த மக்களுக்கு கொடுப்போம். ஏன்னா பார்க்கிறவங்க எல்லாரும் பயன்படட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரும், செந்தில்குமார் அப்படியே லைன்ல இருங்க. ஹலோ, சொல்லுங்க. செந்தில்குமார் அப்படியே லைன்ல இருங்க. எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரும் உடனடியா ஒரு பேனா பென்சில் எடுத்து குறிச்சு வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் பயன்படும், எல்லாத்துக்கும் பயன்படும். செந்தில்குமார், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தயவு செய்து எல்லாரும் எடுத்துக்கங்க. அதாவது திருமணம் பண்ண தேதி, மாசம், வருஷம் எல்லாத்தையும் கூட்டினால் 4, 5, 8 இந்த 3 திகதிகள் திருமணம் செய்தவர்கள் 195% பேர் வாழல. பிரிஞ்சு போனவங்க, டைவர்ஸ் பண்ணவங்க, குழந்தை இல்லாம இருக்கிறவங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவங்க, அடிதடி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, இன்னைக்கு இல்லீகலா இன்னைக்கு கெட்ட பேர்களை அவர் கொலை பண்றது நடக்கிற இந்த நாட்டில் அக்கிரமங்கள் அநியாயங்கள் நடக்கிறது எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்தால் திருமணம் பண்ண தேதி, மாசம், வருஷம் எல்லாத்தையும் கூட்டினா 4, 5, 8 கேக்குதா? இந்த 4, 5, 8 இந்த 3 தேதிகளில் திருமணம் உலகத்துல பண்ணக்கூடாது. அப்படி பார்த்துட்டீங்கன்னா 23ஆம் தேதி 4வது மாசம் 1997 செந்தில்குமார் திருமணம் பண்ணியிருக்காரு. 23ங்கிறது 5, மாசத்தை எடுத்துட்டீங்கன்னா 4, ஸோ 5, 4, 9. வருஷத்தை பார்த்தீங்கன்னா 1997, 9, 9, 18, 19 பார்த்துட்டீங்கன்னா 26. ஸோ தேதி, மாசம், வருஷம் எல்லாத்தையும் கூட்டினா 8 வந்துருச்சு. இப்ப செந்தில்குமார் படுகிற வேதனைகளுக்கெல்லாம் இதுதான் காரணம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர்கள் வாழ்க்கையில படுகிற வேதனைகளுக்கெல்லாம், மாமியார் மருமகள் பிரச்சனைகளுக்கெல்லாம், பெண்களை பெற்றோர்த்தி கொளுத்துறதுக்கு காரணங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த திருமணம் பண்ண தேதி தான். இப்ப இதுக்காக நான் என்ன செய்யறேன், கடந்த 25 ஆண்டு காலமா 15,000 பேர்களுக்கு ஒரு மருமாங்கல்ய திருமணத்தை வருடம் நடத்துறேன். அது ஒவ்வொரு தலைவர்களை, ஒவ்வொரு அரசியல் பெருமக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரே மாதிரி யூனிஃபார்மை கொண்டு வந்து ஒரே மாதிரி நடத்தினேன். அப்படி 6ஆம் தேதி 5வது மாசம் சென்னையில நான் திருமணத்தை நம்ம EVKS இளங்கோவன் தலைமையில நடத்தினேன். ஸோ அது மாதிரி இந்த தம்பி, இது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரும் தயவுசெய்து அவங்களுடைய திருமணம் பண்ண தேதியெல்லாம் கூட்டி பார்க்கலாம். சில வேளை இந்த திருமணம் பண்ண தேதியை கூட்டி பார்த்த உடனேயே அவங்க வாழ்க்கையில ஏற்படுகிற பிரச்சனைகள் உண்மையான தெரிஞ்சிடும். இப்போ சில பேர் புருஷனும் பொண்டாட்டியும் டைவர்ஸுக்கு போயிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆக்சிடென்ட், கல்யாணத்துக்கு அப்புறம் ஆக்சிடென்ட் நடக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லீகலா பல பிரச்சனைகள் வருது. ஸோ உடனே இவங்க என்ன செய்யணும், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் திருமணம் பண்ண தேதியை கூட்டி பார்க்கணும். கூட்டி பார்த்துட்டு 4, 5, 8 வந்தால் நாம படுகிற வேதனைகளுக்கு இதுதான் காரணம்ங்கிற விஷயத்தை உள்வாங்கி கொண்டு இதுக்கு என்ன செய்யலாம் என்கிற விஷயத்தை அலைபேசி கூடாக, தொலைபேசி கூடாக என்கிட்ட பேசினா சமூக நலன் கருதி நான் சொல்வதற்கு தயாராக இருக்கேன். ஓகே, இன்னும் நேர் பார்த்தலாம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சுஜிதா. சுஜிதா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 29/11 29/11 1990. மேரேஜ் ஆச்சாமா? இல்லைங்க, அதை பத்தி தான் கேட்கணும். சொல்லுங்க, என்கிட்ட என்ன கேட்கணும்? மேரேஜ் டிலே ஆயிட்டே போயிட்டு இருக்கு. நான் 2-3 வருஷமா பாத்துட்டு இருக்காங்க, எல்லாம் ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி வந்துட்டு கேன்சல் ஆகுது. ஓகே, இதுக்கு என்ன காரணம்? இந்த சுஜிதாங்கிற பேரு தான் காரணமாக இருக்கு. உங்களுக்கு யார், உங்களை மாப்பிள்ளை யார் வந்து உங்களை பார்த்துட்டு போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிரும். நான் கூட ஒண்ணு சொன்னேன், இந்த நாட்டுல கல்யாணம் இல்லாத ஆம்பளை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு 10,000 வாங்கிட்டு இதுதான் சுஜிதா பொண்ணு அப்படின்னு காட்டுனா அன்னைக்கு திருமணம் நடந்துடும். பரிகாரம் இதுதான் சொல்லலாம். அவ கூட வேடிக்கையா சொல்லுவேன். ஸோ இந்த பேரு தான் காரணம். சுஜிதா, நீங்க கூட ரொம்ப டென்ஷன் பார்ட்டியா இருக்கீங்க. ஒரு சாதாரண சின்ன விஷயத்துக்கு கூட மூட் அவுட் ஆயிடுங்க இல்லையா? தொட்டா சினிங்கின்னு ஒரு செடி கேள்விப்பட்டிருக்கோம்ல, தொட்டா சினிங்கி அப்படின்னு ஒரு செடி, அதுதான் நீங்க. ஒரு சின்ன வார்த்தைகள், ரொம்ப சென்சிட்டிவான மைண்ட், உங்களுடைய பாடி, ஏதோ சின்ன வார்த்தைகள் கூட நீங்க தாங்கிக்க மாட்டேங்கிறீங்க. 2வது 6 ஹவர்ஸுக்கு ஒருக்கா உங்க ஐடியா மாறி 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 வந்துகிட்டே இருக்கு. ஸோ உங்களுடைய பேரை கண்டிப்பா மாற்றம் செய்யணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு வாழ போகிற இன்னொரு கணவனை நீங்க சேர்ந்து வாழ போகிற இடத்துல அம்மா ஒத்து போவாங்க, அப்பா ஒத்து போவாங்க, அண்ணன் தம்பி ஒத்து போயிடுவாங்க. ஏன்னா தான் பெத்த பிள்ளைங்க, நீங்க என்னதான் அம்மா அப்பாவை படுத்தினாலும் அவங்க தாங்கி தான் ஆகணும். ஏன்னா தான் பெத்த பிள்ளை பாருங்க. ஆனா தனக்கு மாமியாரோ மருமகளோ அல்லது மாமனாரோ அல்லது கணவன் வீட்டுக்கு போனதுக்கு பின்னாடி அங்க இது மாதிரி நீங்க கோவப்படுகிற பொழுது உங்களை கொண்டு வந்து கோர்ட்டு, வழக்கு, வம்பு, டைவர்ஸ்ன்னு நிறுத்தி விடுவான். எந்த ஊர்ல இருக்கீங்க சுஜிதா?
ஓகேங்க. அப்புறம் இன்னொரு क्वेश्चन கேட்கணும். கேளுங்க. நான் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் கிடைக்குமா? டெஃபினட்டா கிடைக்கும். ஏன்னா நீங்க வந்து வேலை செய்யறதோ இன்னும் நிறைய படிக்கிறதுல மட்டும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். இன்னும் கூட கொஞ்ச நேரம் இப்போ என்னுடைய நிகழ்ச்சியை பெப்பர் சேனல்ல ரெகுலரா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஓஹோ இதுவே நல்ல தொழிலா இருக்கு, அதை கூட கத்துக்கலாமாங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். ஆமா, ஜாப் நல்ல ஜாப் கவர்மெண்ட் ஜாப் பேங்க் ஜாப்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டெஃபினட்டா கிடைக்கும். எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க சென்னையில இருக்கோங்க. ஓகே, நான் விருகம் பக்கத்துல இருக்கேன். போரூர்ல தானே இருக்கீங்க? ஆமாங்க. விருகம் பக்கத்துல தான் இருக்கேன். அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்து என்ன பாருங்க. சரி. அம்மா அப்பாவோட வரணுமா இல்லனா அம்மா கூட மட்டும் வரலாமா? அம்மா கூட வாங்க. சரி. அம்மாவோட வேற என்ன வேணும் நாட்டுல? நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்ப சார், இப்ப சுஜிதாங்கிற பேரை மாத்தினா நம்ம சவுண்ட்ஸுக்கு மட்டும் தான் மாத்திக்கணுமா இல்ல பாஸ்போர்ட் நம்ம ரேஷன் கார்டு அது இல்ல முதல்ல பேரை மாத்துறதுங்கிறது சட்டப்படி மாத்தணுமா, ஊருக்கு மாத்தணும், உலகத்துக்கு மாத்தணும், மத்தவங்களுக்கு சொல்லணும், பெத்தவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்ப கடவுளுடைய திருநாமத்தை சொன்னா பலன் கிடைக்குதுன்னு சொல்றாங்கல்ல, ஸ்ரீராம ஜெயம் சொன்னா, ஓம் சக்தின்னு சொன்னா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பாக்குறோம். பிரச்சனையை தீர்ந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த பேரை தான் எழுதுனா, சொன்னா, உச்சரிச்சா, கூப்பிட்டா, கத்துனா, கதறுனா அந்த பேருக்குரியவளாக மாறுகிற பொழுது எந்த கிரகங்கள் எல்லாம் பலமாக இருக்கிறதோ அதெல்லாம் பலமிழந்து போயிடும். எந்த கிரகங்கள்லாம் பலவீனமாக இருக்கிறதோ அதெல்லாம் பலமாகி தனக்கு கிடைக்க வேண்டிய சுகபோகங்கள், மாற்றங்கள், ஏற்றங்கள் எல்லாம் நிகழ்றத தான் உணர்ந்ததுக்கு பின்னாடி, தனக்கு நடக்க வேண்டிய தன்னுடைய உற்றார் உறவினர்கள்லாம் இந்த மாற்றத்தை பார்த்ததுக்கு பின்னாடி ஆகா இவ்வளவு ஏற்றம் வந்துருச்சு, இப்ப நீ எல்லாம் முன்ன மாதிரி கோவப்படுறதே இல்லையே, இப்ப சாந்தமா இருக்கியே, சமாதானமா இருக்கியே, என்ன இப்படி அழகாயிட்ட, ஏதாவது காயக்கல்பம் சாப்பிட்டியா, அப்படி எல்லாம் கேட்கிற பொழுது இல்லை 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 ராஜராஜன்கிறவர் எனக்கு பேர் மாற்றம் செஞ்சிருக்கிறான்னு அப்புறம் சொல்லலாம். ஏன்னா முதல்லயே பேர் மாத்தணும்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், பெரிய சிக்கலா போயிடுச்சு. இப்படித்தான் நான் ஒருத்தருக்கு வீட்டுக்காருக்கு பேரை மாத்தி அனுப்பினேன். அந்த அம்மா என்ன செஞ்சிருக்கு, பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போயிட்டு எங்க வீட்டுக்காரர் பேரை மாத்திட்டாரு அப்படின்னு அந்த அம்மாட்ட சொல்லியிருக்கு. அந்த அம்மா சொல்லியிருக்கு, இங்க வா நீ வில்லங்கமானவ, நீ வீட்டுக்காரு பேரை மாத்திட்டாரா, நீ வீட்டுக்கார மாத்திட்டியா அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கு. சரி, இப்படி நாட்டுல பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால ரிசல்ட் கிடைச்சா எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்கல்ல. அப்புறம் நம்ம வந்து திருமணத்துக்கு பத்திரிக்கையில நிறைய வீட்டுல பார்த்திருப்போம், சுஜாதா என்கிற கல்யாண பத்திரிக்கையில போடுவோம், அப்படி போட்டுட்டு போவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஜோதிவேல் என்பது. யாரு? ஜோதிவேல் என்பது. ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. நூறுதீனா? 7/1/79. என்ன பேரு? நூறுதீனா? ஹலோ, என்ன பேரு? 7/1/79. பேர் சொல்லுங்க. பேரு பேரை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஜோதிவேல். 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 ஓகே ஜோதிவேல், உங்களுடைய கல்யாணத்தை சொல்லுங்க. 12/12/2005. 12/12/2005. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அது கார்பரேஷன்ல டிரைவருங்க, டிடிசில. கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமா. ஏன்னா இப்ப நான் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது உங்களுக்கு தெளிவா சொன்னேன், தேதி மாசம் வருஷம் எல்லாத்தையும் கூட்டினா கல்யாணம் பண்ண தேதி 4, 5, 8 வரக்கூடாதுன்னு சொன்ன நான் ஜோதிவேலு. இப்பதான் சார் கேட்டேன். ஆனா கேட்டு இந்த கல்யாணம் பண்ண தேதி உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப பிரச்சனையா இருக்கீங்க. வீட்டுல பப்ளிக்ல ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கீங்க. நீங்க மட்டும் அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஐயோ ஜோதிவேல் வந்துட்டா ரியாம்பானுங்க, அந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்க. ஆனா வீட்டுல பொண்டாட்டிய பார்த்துட்டா வரும் பாருங்க அந்த அந்நியன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அதுதான் நீங்க. உங்களுக்குள்ள அந்நியன்னு இருக்கான், அம்பியும் இருக்கான். வெளியில நண்பர்கள்ட்ட அப்படியே இருக்கீங்க, அம்பியா இருக்கீங்க. ஆனா பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் அந்நியனா இருக்கீங்க. அந்த பொம்பாவை பார்த்தாவே கோவப்படுவீங்க. அது சாப்பாடு கொண்டு வந்து வச்சா சனியனை வச்சுட்டு போ அப்படிங்கிறீங்க. பாவங்க. சுத்தமாவே 8 வருஷம் ஆச்சு, கான்டாக்ட் இல்ல, பார்த்தாவே கோவமா தான் வந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா? கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. ஆமா, நீங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க. ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு இந்த பெப்பர் தொலைக்காட்சி கூடாக சோதிவேல் உங்களுக்கு வந்து ராஜராஜன் பேசுறதாக எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த பெப்பர்ஸ் தொலைக்காட்சி கூடாக ராஜராஜனு கூடாக கடவுளே பேசுறதாக எடுத்துக்கொண்டு, ஏன்னா உங்களுடைய பேரை சொன்ன உடனேயே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய வரலாறை நான் அப்படியே சொல்லியிருக்கேன் இல்லையா? என்ன விட இந்த உலகத்துல இது வரைக்கும் யாரும் சொல்லி இருக்க முடியாது. அப்ப உங்களுக்கு வந்து இன்னைக்கு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருச்சு. சோதிவேல் எந்த ஊர்ல இருக்கீங்க? கரூர்ல இருக்கீங்க. நான் வந்து இப்ப வந்து வெள்ளிக்கிழமை நான் வந்து பாத்துட்டீங்கன்னா திருப்பூர்ல இருக்கேன். சனிக்கிழமை நான் வந்து எதுல இருக்கேன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கேன். என்னுடைய நம்பர் கீழே போடுறாங்க இல்லையா?
இருக்கு அந்த நம்பரை குறிச்சு வச்சுட்டு என்னை கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துருங்க, உங்க பிரச்சனை தீர்த்து கணவனும் மனைவி இந்த உலகத்துல அந்நியோன்யமா சந்தோஷமா வாழ வச்சிருவேன் நான். ஓவர் நைட்ல நடந்துரும். நன்றி உங்களின் அழைப்புக்கு. சார் இப்ப சொன்னீங்க 4, 5, 8 அந்த மாதிரி பிரச்சனை. இதை தவிர மத்த எண்கள் எல்லாம் வந்தா வேற என்ன மாதிரி இருப்பாங்க? இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இப்ப பிரச்சனை கல்யாணம் பண்ண தேதிங்கிறது நிறைய விஷயங்கள் டீப்பா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சாதாரணமா பப்ளிக் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, குடும்பத்துல சண்டையா, குழந்தை இல்லையா, பிரச்சனையா, அடிதடியா. இப்ப நிறைய இடத்துல எனக்குள்ள ஒரு பெரிய கவலை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன வயசுல டீனேஜ்ல காலேஜ்ல படிக்கிற அந்த குழந்தைங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்குல்ல, 100% பேர் கெட்டு போறது இல்லை. என்னுடைய ஆய்வு 15% பேர் அதுல கணக்குல எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இளைஞர்களும் 85% பேர் கெட்டு போறதில்ல, 15% பேர் கெட்டு போறாங்க. ஆனால் இந்த கல்யாணம் பண்ணினவர்கள் இருக்காங்க பாருங்க, பொண்டாட்டியும் பொம்பளைங்களும் 50% பேர் கெட்டு போனதாக வரலாறு இருக்கு. இல்லீகலா செக்ஸ் வச்சிருக்கான், கெட்டு போயிருக்கான், 4 பொண்டாட்டி வச்சிருக்கான், பொண்டாட்டி விட்டு ஓடி போயிருக்கான், சூசைட் பண்ணிக்கிட்டு, இப்படி எல்லா விஷயங்களும் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தானே நடக்குது. அப்ப எனக்குள்ள இருக்கிற ஆத்திரம் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து நேரம் பார்த்து எல்லா பொருத்தப்பாடுகளும் பார்த்து இல்லையா நம்ம கல்யாணம் பண்ணோம், ஏன் வாழல, இந்த ஆதங்கமும் கோபமும் எங்கிட்ட இருக்கு. அப்ப இதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சவன் இந்த உலகத்துல நான் தான். கண்டுபிடிச்சதோடு மட்டும் இல்லாம 15,000 பேர்களுக்கு உலகம் பூரா மருமாங்கலியத்தை திருமணத்தை பண்ணி வாழ வைத்தவன் இந்த ராஜராஜன். நல்ல ஒரு தகவல் கொடுத்திருக்கீங்க. ஒரு நேயர் பார்க்கலாம். சார் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. மேடம் என் பேர் மனோஜ்குமார் ஜி. மனோஜ்குமார் ஜி வி. ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 25/6/1989. 89. ஓகே, என்ன ஓகே கேள்வி? மனோஜ், என்ன கேட்கணும் என்கிட்ட? சார் எனக்கு போலீஸ் வேலை கிடைக்குமா, அந்த இது இருக்குங்களா? எனக்கு எல்லாரும் கண்டிப்பா கிடைச்சிடும். ஏன்னா நீங்க போலீஸ் மட்டுமில்ல, அந்த போலீஸ் இலாக்காவில் நீங்க படிச்சு IPS ஆக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஆனா என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களை எல்லாரும் மனோஜ்னு கூப்பிடுறாங்க. ஆமா சார். நீங்க ஒரு ஆளு தான் மனோஜ், அதுக்கப்புறம் மனோஜ்குமார் வீன்னு சொல்றீங்க. ஜி சார். அத அந்த பேரு தான் பிரச்சனை. நீங்க தெரியும், தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு ஆள் மனோஜ்குமார்னு ஒருத்தர் இருந்தாரு. அப்புறம் பின்னாடி மனோஜ்ங்கிற பேரை மாத்திட்டு அதுக்கப்புறம் மணிபாரதின்னு பேர் மாத்தினாரு. அது எதுவுமே சரியா வரல. ஏன்னா இந்த மனோஜ் குமாருங்கிற பேரு நல்ல பேரு, விநாயகனேன்னு அர்த்தம், மனோஜ்னா சனியனேன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு வருகிற கோபம் இந்த உலகத்துல வேற யாருக்குமே வர மாட்டேங்குது. அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, அண்ணன் தம்பி கிட்ட, இல்லையா? படுத்தா தூங்குனா எந்திரிச்சா ஒரு நாளாவது நீங்க மெய் மறந்து தூங்குனதில்லை. உங்க மனம் ஓடிக்கிட்டே இருக்கு. காலையில எந்திரிச்சா டயர்ட் ஆகுறீங்க. இந்த தூங்குறவனை பார்த்தா உங்களுக்கு கோபம் வருது. எப்படா பேய்த்தனமா தூங்குறீங்கன்னு உங்களுக்கு கோபம் வருது. உங்களால அப்படி தூங்க முடியல, இல்லையா? சின்ன வயசுல சாதிக்கணுங்கிற வெறி வேகம் இருக்கு. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர்கள் இந்த நாட்டுல சோம்பேறியா இருப்பா. என்னால முடியுமா சார், நடக்குமாம்பா. ஆனா என்னால முடியும்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவர் நீங்க. ஆனால் இதுவரைக்கும் மற்ற இளைஞர்கள் அனுபவிக்கிற எந்த சுகத்தையும் நீங்க அனுபவிக்கல. பாவம், பரிதாபத்துக்குரியவர் நீங்க. கவலை விட்டுருங்க. மனோஜ்குமார் எங்க இருக்கீங்க? பெரம்பூர்ல. ராஜராஜன் ஒரு மனுஷன் கிடைச்சிட்டாரு உங்களுக்கு. அதுவும் பெப்பர்ஸ் தொலைக்காட்சி கூடாக உங்க வாழ்க்கை, நீங்க நினைக்கிற லட்சியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். நான் விருகம்பாக்கத்துல இருக்கேன், என்ன பாருங்க. கண்டிப்பா. ஓகே சார். நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே போல சார், நிறைய பேர் புனை பெயர்கள் வச்சுக்கிறாங்க. அப்ப எந்த பேருக்கு, ஒரிஜினல் பேருக்கு பாக்குறதா, புனை பெயருக்கு பாக்குறதா? நிறைய பேர்கள் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பேர் சரியில்லாதவர்கள் சில பேர் ஊர்களுடைய பேரை சேர்த்ததுக்கு பின்னாடி ஜெயிச்சிருப்பாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, மனோகரன் சரியில்லாத பேரு, நாஞ்சில் மனோகரன் அற்புதமான ஒரு பேராயிருச்சு. ராமச்சந்திரன் சரியில்லாத பேரு, பண்ருட்டு ராமச்சந்திரன் ஒரு அற்புதமான பேராயிருச்சு. இந்த மாதிரி ஊரு பேருகளை சேர்த்தவர்கள். சில பேர் பேர் மாற்றி புனை பெயர்களை வச்சுக்கிட்டவங்க சில பேர் சக்சஸ் இருக்காங்க. இன்னைக்கு சுஜாதான்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பெரிய எழுத்தாளர் சுஜாதா, அது ஒரு பெண் பேரு. அது எப்படி சுஜாதான்னு வச்சிருக்க முடியும்? ரங்கராஜன் ஆகியன்னா அவரு சுஜாதான்னு பேர் வச்சதுக்கு பின்னாடி தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பாரதிக்கு பார்த்தீங்கன்னா, மகாகவி அவர் பாரதிய சுப்பிரமணியம் அவருடைய பேரு. ஸோ அவர் வங்காளத்தில் இருக்கிற ஒரு எழுத்தாளருடைய பேரை பாரதின்னு பேர் வைத்ததுக்கு, ஒரு பெண் பேரை வைத்ததுக்கு பின்னாடி தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ சில பேர்கள் செல்ல பேர்களை வச்சுக்கிட்டது அல்லது சுருக்கி வச்சுக்கிட்டது, மாற்றியவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு ரஜினிகாந்த் நம்ம பாலச்சந்தர் கேட்கிற பொழுது அழகா சொன்னார், மீண்டும் நீ உன்னுடைய சிவாஜிராவ் கெய்க்வாட்னு நீ பேரை வச்சுக்குவேன்னு கேட்டு, ஐயோ நான் வச்சுக்கவே மாட்டேங்கிறார். ஏனென்றால் ரஜினிகாந்த்ங்கிற பேரை மாற்றதுக்கு பின்னாடி தான் அவருக்கு மாற்றம். அப்ப விசி கணேசனாக இருக்கிற வரைக்கும் ஜெயிக்காத ஒரு மனுஷன், பெரியாருங்கிற ஒருத்தர் சிவாஜிங்கிற பட்டத்தை கொடுத்ததுக்கு பின்னாடி, சிவாஜி கணேசன் சேர்ந்ததுக்கு பின்னாடி தான்.
தியாகராஜ சுந்தரமா இருக்கிற வரைக்கும் ஜெயிக்காத ஒரு மனுஷன் முரசொலி மாறனாக மாறினதுக்கு பின்னாடி தான் வரலாறு படைச்சிருக்கிறார். ஆகவே பெயர் மாற்றம் இந்த உலகத்துல நிறைய பேர்களுக்கு நடந்திருக்கிறது. பெயர் தாங்க ஒரு மனிதனுடைய வளர்ச்சி, வீழ்ச்சி, வெற்றி, தோல்விகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது. சில பேர் என்ன சொல்றான், நாடு சரியில்லை, ஊரு சரியில்லை, உலகம் சரியில்லை, மத்தவன் சரியில்லை, பெத்தவன் சரியில்லை, ஆளுகிறவன் சரியில்லை, ஏற்கனவே ஆண்டவன் சரியில்லை, ஆண்டவனே சரியில்லைம்மா. நான் ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஊரு நல்லது, உலகம் நல்லவர்கள், மற்றவர்கள் நல்லவர்கள், ஆண்டவன் நல்லவன், ஆளுகிறவன் நல்லவன், ஏற்கனவே ஆண்டவன் நல்லவன், ஆண்டவனும் நல்லவன். அறியாமையால் நம்மளுடைய மூதாதையர்கள் வைத்த பெயர்னால் நாம துன்பமும் துயரமும் பட்டுக்கொண்டு. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். பேர் சொல்லுங்க. நம்ம பொண்ணு கேட்கணுங்கம்மா. பொண்ணோட பேர் சொல்லுங்கம்மா. பி ராதா. ராதா, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 10/6/1983ங்க. கேள்விகளை கேளுங்க. பொண்ணுக்கு வந்து நட்சத்திரம் வந்து ரிஷபராசி, ரோனி நட்சத்திரம், லக்னம் வந்து துலாங்க. கேள்விகளை சட்ட கேளுங்க. சொல்லுங்க. கேள்வி வந்து பொண்ணுக்கு திருமணம் வந்து லேட் ஆயிட்டே இருக்குங்க, எப்ப முடியும்? அதுக்கு ராதாங்கிற பேர் இருக்கு இல்லையா, அந்த பேருக்குள்ள ராகு தோஷம் இருக்கு. சரிங்க. இப்ப நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா இந்த சோதிடர்கள்லாம் ராகு தோஷம் இருக்கு, ராகு கேது தோஷம் இருக்குன்னா காலாஸ்திரிக்கு போ, திருமணம் சேரிக்கு போலாம் சொல்லுவாங்க இல்லையா. எல்லாமே போயிட்டு, ஆமா, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்ததுக்கு பின்னாடியும் பிள்ளைக்கு ஏன் கல்யாணம் ஆகலைங்கிற விஷயத்தை இந்த உலகத்துல கண்டுபிடிச்சவன் நானு. ராதா என்கிற பெயருக்குள்ளே ராகு தோஷம் இருக்குது. அந்த ராதாங்கிற பேரை மாத்திட்டு வேறொரு சொல்லி பேரை அழைச்சா எழுதி வச்சுக்கங்க, 15ஆம் தேதி 11வது மாசம் 2015 பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிரும். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். ஓகே, நாங்க சனிக்கிழமை நான் கோயம்புத்தூருக்கு வரேன், ஹோட்டல் ப்ளூ ஸ்டார்ல இருக்கேன். என்னை வந்து பாருங்க. 15ஆம் தேதி 11வது மாசம் 2015 மண்டபத்தை புக் பண்ணுங்க, கல்யாணம் நடந்துடும். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு ரொம்ப ஆணித்தரமா சொல்லிருக்காங்க. இந்த திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நான் வந்து ஒரு டேட் கொடுத்துருவேன். ஆமா, அந்த டேட்ல டெஃபினட்டா நடந்த வரலாறு வச்சிருக்கேன். ஓகே, ஒரு நேர் பார்த்தலாம் சார். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். பேர் சொல்லுங்க. ஜி காஞ்சனா. காஞ்சனா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஹலோ. காஞ்சனா யாரு? காஞ்சனா யாருமா? ஜி காஞ்சனா. காஞ்சனா யாரு? நீங்களா, உங்க அம்மாவா, அக்காவா? சரி காஞ்சனா, உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க. என்னோட டேட் ஆஃப் பர்த்தா? ஆமா ஆமா. 21/12/1980. கொஞ்சம் டிவி வால்யூம் குறைச்சிடுங்க சார். உங்களுடைய கேள்விகளை உங்க கேளுங்க. கல்யாண தேதி சொல்லுங்க. கல்யாண தேதி சொல்லுங்க. என் பேரு? கல்யாண தேதி. திருமணமான டேட் சொல்லுங்கம்மா. மேரேஜ் டேட். 22/2003. 22/2003. சொல்லுங்க, என்கிட்ட என்ன கேட்கணும்? சார், எங்களோட லைஃப் எப்படி இருக்கும்? எனக்கு 2 பசங்க இருக்காங்க. பசங்களை வச்சு நான் இது பண்ணணுமா இல்ல எப்படி கேட்கணும்? உங்க வீட்டுக்கார் பேர் என்ன? எங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து டிவி கோகுல். கோகுல் தான் இப்ப பிரச்சனை. அவர் வந்து பினான்சியலா பெரிய டெவலப்மெண்ட்ஸ் ஆக மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு அவரை பார்த்தாலே கோபம் வருது. ஏன்னா பெரிய மத்த ஆம்பளை மாதிரி வேகமா உழைச்சி சம்பாதிக்காம அப்படியே ஸ்லோவா இருக்கிறாரு. அவர் செய்யற எந்த காரியத்தை பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால அவரை விட்டுட்டு இந்த குழந்தைகளையாவது ஆளாக்கிடலாமா, அழகுபடுத்திடலாமான்னு நீங்க நினைக்கிறீங்க. தயவு செய்து கோகுல தூக்கி பிடிங்க. தன்னுடைய கணவனை இந்த உலகத்துல ஆளாக்குங்க. எந்த கணவனும் இந்த உலகத்துல முடிஞ்சு போச்சு, அவரால் முடியாது, நடக்காதுன்னு நினைக்காதீங்க. அப்படி நினைக்கிறதுனாலதான் 1008 கணவன் இன்னைக்கு சாயங்காலம் ஆனா டாஸ்மார்க்ல போய் உட்காந்துக்கிறான். காஞ்சனா, உங்கள்கிட்ட இருக்கிற வேகம் அவர்கிட்ட இல்ல, உங்கள்கிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு அவர்கிட்ட இல்ல, உங்கள்கிட்ட இருக்கிற டாமினேட்டிங் கேரக்டர் அவர்கிட்ட இல்ல. அதனாலதான் உங்களுக்கு அவரை பார்த்தா கோவம் வருது இல்லையா? அதை ஒண்ணு செய்யுங்க காஞ்சனா, அவரை கூட்டிட்டு என்ன வந்து பாருங்க. உங்களை விட 1000 மடங்கு இந்த நாட்டுல டாமினேட் உள்ளவரா, உழைக்கக்கூடியவராக, சம்பாதிக்கக்கூடியவராக அவரை மாத்துவோம். அவருக்கூடாக நீங்களும் உங்களுடைய குழந்தைகளையும் வாழுகிறத பத்தி நம்ம யோசிப்போம். எந்த ஊர்ல இருக்கீங்க? ஓகே, ஒரு நாள் சென்னையில விருகம்பாக்கத்துல தான் என்னுடைய அலுவலகம் இருக்கு. ஒரு நாள் கோகுல கூட்டிட்டு வந்த பாருங்க. கண்டிப்பா சார். ஒரு விஷயம் சொல்லுங்க. என் பசங்களோட ஜிகே பிரபஞ்சன் அவன் பேரு. ஓகே, சொல்லுங்க. பிரபஞ்சன் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? நல்லா படிக்க மாட்டேங்கிறாரா? இல்ல, அதெல்லாம் படிக்கிறான். ரொம்ப வாளா இருக்கிறான். சொல்லிக்கவே முடியாத வாளு. டெய்லி அடிதான் வாங்குறான். அதுக்கு என்ன வீட்டுல ஒரு பிரச்சனையா இல்ல, அதுக்கு ஒரே இல்ல, ஓவர் நைட்ல சில வேலை பார்த்துட்டீங்கன்னா அந்த பையனை கொண்டு போயிட்டு சவுத் வெஸ்ட் பெட்ரூம்ல படுக்க வச்சீங்கன்னா
பையன் பெரிய வாளாயிருவான். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப நம்ம பக்கத்துல இருக்கிற அந்த அம்மா கூட சொல்லிட்டு இருக்கு, தன்னுடைய குழந்தை இப்படி வாளா இருக்கான்னு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய இடத்துல பாத்துட்டீங்கன்னா இந்த பெட்ரூம் இருக்கும். பெட்ரூம் எப்பொழுதுமே சவுத் வெஸ்ட்ல தான் இருக்கும். அந்த சவுத் வெஸ்ட்ல என்ன செய்வாங்க, அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு போட்டுருவாங்க. அது குழந்தைய எங்க போடுவாங்கன்னா, இந்த பக்கம் வந்தா உளுந்துருவான்னு சொல்லி போட்டு சவுத் வெக்கு செவுரு பக்கத்துல போட்டுருவாங்க. அங்க படுக்கிற குழந்தை என்ன செய்வான், ஒரு ஆம்பளை மாதிரியான அடக்கி ஆளுகிற டாமினேட் ஆயிடுவான். அதே நீங்க அந்த வீட்டுல ஆம்பளை, காஞ்சனான்னு பேர் வச்சிருக்கிறவங்களாம் அந்த வீட்டுல ஆம்பளை, அந்த அப்படியாப்பட்ட ஆம்பளையே இவன் அடக்க நினைக்கிற பொழுதுதான் உங்களுக்கும் அவனுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. வணக்கம்மா. வணக்கம், பேர் சொல்லுங்க. பொன்னுசாமி பேரு. பொன்னுசாமி, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 7/12/1977. திருமணமான டேட் சொல்லிடுங்க. திருமணம் ஆயிருக்கு மேடம். டேட் சொல்லிடுங்க. 2/2/1996. சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க பொன்னுசாமி, என்கிட்ட என்ன கேட்கணும்? வேலை இல்ல சார், வேலை பத்தி கேட்கணும். வேலை ஒரு மாசம் ஆச்சு, வேலை கிடைக்கல. என்னன்னா நீங்க எதுலயுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்கிறீங்க. ஒரு நிலையில்லாத மனநிலை இருக்குது. எதுலயுமே சாட்டிஸ்ஃபை இல்லை. எங்க போனாலும் நீங்க ஆனா ஏதோ ஒண்ணு சாதிக்கணும், ஜெயிக்கணும், வெற்றி பெறணும்னு சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆமா சார். ஆனா எதுலயுமே இன்னைக்கு வரைக்கும் போல, எங்க போனாலும் பிடிக்க மாட்டேங்குது. வேலை கிடைக்காம இல்லை. இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் போர்டை வச்சுட்டு உட்காந்துருக்கான், வேலைக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்குது. அப்ப வேலை கிடைக்கலைங்கிறது உண்மையான விஷயம் இல்லை. உங்க மனசுக்கேத்த வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்ப உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது எங்க போனாலும். ஏன்னா கொஞ்ச நாள் போன உடனேயே யாருகிட்டயாவது பழகுனீங்கன்னா, பேசுனீங்கன்னா அவங்கள்ட்ட உங்க பலவீனம் எல்லாம் சொல்லி போடுறீங்க. என் பொண்டாட்டி இப்படி, என் குடும்பம் இப்படி, வாழ்க்கை இப்படி, நான் கஷ்டப்பட்டேன்னு எல்லாம் சொன்ன உடனே அந்த வேலை செய்யற நிறுவனம், பொன்னுசாமி இங்க வாப்பா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டான்னு உங்களை எல்லாம் வேலைக்காரனாவும் உங்களை அவமானமாவும் உங்களை தாழ்ந்த நிலையில உங்களை பார்க்கறான். அது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்துடுறீங்க. ஓகே, கரெக்ட் பொன்னுசாமி. இப்போ உங்க பிரச்சனைகளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். உண்மையா? யாரால பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியுமோ அவங்களால பிரச்சனையை தீர்க்க முடியும். இதுதானே உண்மை? இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறோம், இன்னைக்கு இருக்கிற டாக்டர்ல ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற டாக்டர்கிட்ட போன உடனே அந்த டாக்டர் அப்படியே நாக்க நீட்டு, கண்ணை பாரு, பின்னாடி திரும்பு, அப்படி சொன்ன உடனே உனக்கு இதெல்லாம் செய்யுதான்னு கேட்பாரு, ஒரு மாத்திரை கொடுப்பாரு, சரியா போயிடும். அப்ப எந்த டாக்டரால் ஒரு நோயை டயக்னோஸ் பண்ண முடியுமோ அவனால பிரச்சனையை தீர்க்க முடியும். இதுதானே உண்மை? சோ உங்களை இந்த உலகத்துல இதுதான் நீங்கன்னு கண்டுபிடிச்சதுனால என்னால உங்களுடைய பிரச்சனையை நிச்சயமா தீர்க்க முடியுங்கிற நம்பிக்கை வந்துருச்சா? பொன்னுசாமி, நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இப்போ திருப்பத்தூர், வேலூர் மாவட்டம், பெங்களூர்ல வேலை செஞ்சுட்டு இங்கே ஆல்ட் ஆயிட்டு. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க பெங்களூர்ல இருக்கீங்க இல்லையா? என்னுடைய நம்பர் கூப்பிடுங்க. நான் பெங்களூர் அல்லது கிருஷ்ணகிரி, திருப்பூர் வர்ற பொழுது, அல்லது கிருஷ்ணகிரி, வேலூர் வர்ற பொழுது உங்களை கூப்பிடுறேன். வருவேன், கூப்பிடுங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே போல பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைப்பாங்க இல்லையா சார், அது என்ன மாதிரி முறையில நம்ம வைக்கணும்? அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது தான் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய சிக்கல். என்ன இருக்குன்னா, எல்லாரும் இந்த நட்சத்திரத்தை பார்த்து பேர் வைக்கணும். இந்த டாட்டி டூலவை, காக்கி கூலவைங்கிற பேர் வைக்கிறது ஸ்பெஷலி இந்த தமிழ்நாடு தான். லண்டன், ஜெர்மன், அமெரிக்கா, செக்கோஸ்லோவாக்கியா, ருமேனியா, போலந்து, கீபா, மொசாம்பிக்கு, லண்டன், ஜெர்மன் எந்த நாட்டிலையும் நட்சத்திரத்தை பட்டா போட்டு வைக்கலாம்னு நினைக்கிறானே ஒழிய நட்சத்திரத்துல பேர் வைக்கிறது இல்லை. சோ நட்சத்திரத்தை பார்த்து பேர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி அதுல ஏதாவது விஞ்ஞானம் இருக்கான்னு கேட்டா சத்தியமா ஒரு விஞ்ஞானமும் இல்லை. சரி, அப்படி இருந்து ஏன் நம்மளுடைய பாரம்பரியமாக தமிழர்கள் மட்டும், இந்துக்கள் மட்டும் இந்த நட்சத்திரத்தை பார்த்து பேர் வைக்க சொன்னாங்க என்று கேட்டால், நாம ஒரு 50 ஆண்டு காலமாக 60 ஆண்டு காலமாக படிக்கல, கல்வி அறிவில்லை, படிக்கல, தமிழர்கள் படிக்கல. அப்போ ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல ஒரு குழந்தை பிறந்துரும். இந்த குழந்தையுடைய பிறந்த தேதியையோ நேரத்தையோ டைமையோ குறிச்சு வைக்கிறதுக்கு நமக்கு ஏட்டு இல்லை, எழுத முடியல, கடிகாரம் இல்லை, விஞ்ஞானம் வளரல, நாமெல்லாம் படிக்கல. கிராமத்துல போவோம், ஒரு குழந்தை ஒரு காலருக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். காலர் பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ನನ್ನ பேர் ரவி. ரவி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ನನ್ನ ಡೇಟ್ ಆಫ್ ಬಂದು 10/1/82. ஓகே, மேரேஜ் ஆச்சா? மேரேஜ் இல்ல, நான் கர்நாடகால பேசுறேன். சரி, சரிட்ட பேசுங்க. சொல்லுங்க ரவி, என்கிட்ட என்ன கேட்கணும்? நம்ம 2 அக்காச்சி இருக்குமா, இன்னும் கல்யாணம் ஆச்சு இல்ல. அக்கா பேரு சொல்லுங்க. அக்கா பேர் லட்சுமி. ஓகே, லட்சுமி பிறந்த தேதி தெரியுமா?
அது பொண்டாட்டி வந்து பாத்தியாதான் முன்னால வர்றேன் தான் சொல்லியா இன்னும் வரல. சரி சரி இன்னும் ஆச்சு இல்ல. சரி சரி ஒரு பிரச்சனை இல்லை. என்னுடைய நம்பரை குறிச்சு வச்சுக்கோங்க. கீழே எடுத்து வச்சுட்டு அக்காவுடைய பிறந்த தேதி, கல்யாணம் ஆயுது அவங்களுடைய இன்னொரு அக்காவுடைய கல்யாண தேதி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த போன்ல என்கிட்ட பேசுங்க. கல்யாணம் ஆகலைன்னா நம்ம வந்து ஒரு 3 மாசத்துக்குள்ள நம்ம பெயர் மாற்றத்துக்கூடாக கல்யாணம் நடந்துரும். ஓகே, என் நம்பர்ல கூப்பிடுங்க. உங்களுடைய பெயரை மாற்றுவதன் மூலமாக என்ன விதமான பிரச்சனைகள்ல இருந்து வெளிவர முடியுமாங்கிறதுக்கு வெளிவர முடியும்ங்கிறத சாதித்து சொல்லிட்டு கொண்டிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. சார் வணக்கம். ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க சார். சந்தோஷ். சந்தோஷ். சந்தோஷ், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து 12/6/1989. திருமணம் ஆச்சா? ஒன்றும் இல்லை மேடம். ஓகே. சந்தோஷம் வந்து இந்த பேர் சரியில்லாத பேர், அனாவசியமான உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். நீங்க ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. 6 ஹவர்ஸுக்கு ஒருக்கா உங்களுடைய மைண்ட் மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். ஓகே. டேட் ஆஃப் பர்த் வந்து ரொம்ப சூப்பர். உலகத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரனாகவோ பெரிய கோடீஸ்வரன் ஆகணுங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த பேரால நீங்க சக்சஸ் ஆகல. இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்ல, உங்களுடைய இந்த அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டமான டேட் ஆஃப் பர்த்ல இந்த பேர் வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா இல்ல. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க சந்தோஷ்? சார் பெங்களூர் சார். ஓகே, என்னுடைய டேட் ஆஃப் என்னுடைய கீழே என்னுடைய போன் நம்பரை குறிச்சு வச்சுட்டு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே என்ன கூப்பிடுங்க. சரி சார். நான் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பெங்களூர் வரும் பொழுதே நாங்க மீட் பண்ணுங்க. ஓகே சார். அவர் படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிறாரு. அதனாலதான் சந்தோஷங்கிற பேரு தான் பிரச்சனை. நல்ல இன்ஜினியரிங்ல படிச்சு பெரிய ஆள் ஆக வேண்டிய ஆளு பேரை கண்டிப்பா மாத்துனா பையனுக்கு வேலை கிடைச்சிரும். ஓகே சார். ஓகே ஓகே. நன்றி. உங்களின் அழைப்புக்கு நம்ம முதல்ல இடைவேளைக்கு முதல்ல குழந்தைகளை பத்தி பேசியிருந்தோம். ஆமா, இப்ப இந்த நட்சத்திரங்களை பார்த்து பேருகளை வைக்கிறதுங்கிறது ஒரு சயின்ஸ் இல்லை. ஆனா ஏன் வைக்க சொன்னாங்கன்னா, பிற்காலத்துல நம்மளுக்கு பொண்ணு பார்க்கறது பொருத்தம் பார்க்கிற பொழுது நமக்கு வந்து நட்சத்திரங்கள்லாம் நமக்கு தெரியாதுல்ல. அப்ப பேருடைய முதல் எழுத்தை வச்சுக்கிட்டு கும்பராசி சதய நட்சத்திரம் அப்படின்னா ரைட், உன் பேர் கந்தசாமியா இருக்கும், காக்கி குன்னு வச்சுட்டு அதுக்குதான் பயன்பட்டிருக்க ஒழிய வேற சயின்ஸ் இல்லை. அப்ப இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நட்சத்திரத்தை பார்த்து வைக்கணுமான்னு கேட்டா வைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா அந்த பேருக்குள்ள வரலைன்னா கண்டிப்பா அந்த பேரை மாத்திரணும். ஏன்னா அந்த ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒவ்வொரு வீட்டினுடைய குழந்தைகளும் அவங்களுடைய குழந்தைகள் மட்டுமில்ல, அது இந்த தேசத்தினுடைய குழந்தைகள். இந்த தேசம் வல்லரசாக மாறணுமாக இருந்தா அல்லது இந்த நாடு நல்லரசாக மாறணுமாக இருந்தா, அப்துல் கலாம் கூட அழகா சொல்லுவார், 20ல் 20 இந்த நாடு வல்லரசாக மாறணுங்கிறார். நான் என்ன சொல்றேன், வல்லரசாக மட்டுமில்ல நல்லரசாகவும் மாறணுமா இருந்தா ஒவ்வொரு இளைஞர்களும் ஆரோக்கியசாலியாக, பராக்கிரமசாலியாக, பண்பானவனாக, ஒழுக்கமுள்ளவனாக இருந்தால் மட்டும்தான் இந்த நாடு தேசம் நல்ல நாடாக மாறும். ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. 8/9/1973 சார். என்னோட பேர் காந்தி. காந்தி. ஓகே காந்தி, உங்களுடைய கல்யாண தேதி சொல்லுங்க. என்னோட பேரா? கல்யாண தேதி சொல்லுங்க காந்தி. திருமணமான டேட் சொல்லுங்க. கல்யாண டேட்டா? ஆமா. 5/9/2003 சார். கேள்விகளை கேளுங்க. ஓகே சொல்லுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்க காந்தி? கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு சார். சரி, இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சியை முதல்ல இருந்து பாத்தீங்களா இப்பதான் பாத்தீங்களா? இன்னைக்குதான் சார் பாக்குறேன். இல்ல 12-1 மணி நேரம் இப்ப முடிய போகுது. அப்ப இருந்து பாத்தீங்களா இப்பதான் பாத்தீங்களா? சரி, ஓகே ஓகே காந்தி, இப்ப உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருச்சு. உங்களுடைய கல்யாணம் பண்ண தேதி தான் உங்களுக்கு பிரச்சனைங்கிறத நான் முன்கூட்டியே தொலைக்காட்சியில சொன்னேன்னா, அதாவது 5 கூட்டுனா 8 வரக்கூடாது, 5 4 4 5 8 வரக்கூடாதுன்னு சொன்னா. சோ உங்களுடைய கல்யாண தேதி பாருங்க, 5ஆம் தேதி 9வது மாசம் 2001 தேதி மாசம் வருஷம் எல்லாத்தையும் கூட்டினா 8 வந்துருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில 2 வருஷம் நல்லா இருக்கீங்க, 2 வருஷம் டவுனா இருக்கீங்க. உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க, அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க, இல்ல உயிர்கண்டங்கள் தேசங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு உங்க வீட்டுல இல்லையா? எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் இப்போ சென்னை மதுரவாயல். ஓகே மதுரவாயல், நான் விருகம்பாக்கத்துல தான் இருக்கேன். என்ன பாருங்க. ஆனா இந்த நிகழ்ச்சி கூடாக இந்த நிகழ்ச்சியை நாம பேசுற பொழுது காலை 1 மணி நேரம் நம்ம பேசியிருக்கோம். ஆனா நான் பேசுறது சத்தியத்தை தவிர வேற எதுவும் பேசவில்லை என்பதற்கு இவர் ஒரு சாட்சியாளராக இருக்கிறார். இந்த திருமணம் பண்ற தேதியை எல்லாரும் கூட்டி பாருங்க காந்தி, எல்லாருடைய கல்யாண தேதியும் கூட்டி பாருங்க. கூட்டி பார்த்துட்டு ராஜராஜன் சொல்வதில் சத்தியம் இருக்கிறதா, உண்மை இருக்கிறதா இருந்தா எடுத்துக்கங்க.
இப்ப என்ன சொல்றார் வான்புகழ் வள்ளுவன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார். ராஜராஜன் சொல்வதை உடனடியாக ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆனால் ராஜராஜன் சொல்வதில் சத்தியம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் துன்பப்படுகிறதுக்கு காரணம் என்பதை நீங்கள் ஆய்ந்தால், அறிந்தால், உண்மை என்று நீங்கள் ஒத்துக்கொண்டால் என்னோடு தொடர்பு கொண்டு அதற்கான வழிகளை தேடிக்கொள்வதில் என்ன தவறு? நிச்சயமா. இப்ப திருமணம் ஆக போறவங்க இந்த கேட்கலாம். என்கிட்ட போன்ல கேட்ட கூட சொல்லிடுவேன், ஐயா இந்த தேதியில திருமணம் வச்சிருக்கேன், பண்ணிக்கலாமா என்கிட்ட கேட்கலாம். போன் என்னுடைய 9840019245 அந்த நம்பரை இந்த மக்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய போன்ல கையில வச்சுக்கலாம். போன்ல கேட்கலாம், இந்த கல்யாணம் 4 பேர் நல்லா இருக்கா, இந்த குழந்தைக்கு பேர் வைக்க போறேன், 4 பேர் செலக்ட் பண்ணிருக்கேன், நல்லா இருக்கா, நல்லா இருக்கு நான் சொல்லிடுவேன். காசு பணம் இல்ல, சமூகம் நலம் பெறணும். நிறைய விஷயங்கள் கேட்க கேட்க ஆரோக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. எப்படி இந்த நிகழ்ச்சி 1 மணி நேரம் முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதாவது மக்கள் வந்து எல்லாருமே நல்ல முறையில வாழணும், அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக கடவுள் மூலமா உங்களுக்கு அனுப்பியிருக்காங்கன்றதுல எந்தவித ஐயமும் இல்லை. இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்து கொடுத்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு சி.வி. ராஜராஜன் அவர்கள் பேராசிரியர், டாக்டர்னு சொல்லக்கூடிய 25 வருஷம் அனுபவம், பேரியலை வந்து கண்டுபிடிச்சவர், இப்படி ஏகப்பட்ட பட்டங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் இவர். வாழ்க்கையை வந்து பேரை மாத்துறது மூலமா மாற்ற முடியும்ங்கிறத ஆணித்தரமாக உங்கள் முன் வச்சிருக்காங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சி உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.